இது உங்கள் சினிமா போப்ஸ். ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆன வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒட்டுக்காலிக்கு அப்புறம் மிஸ்கின் பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஹைப்பே தர முடியாது. இந்த படம் தான் இதுக்கப்புறம் ரொம்ப ஹைப்பாக ஓடக்கூடிய படம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு குத்து டான்ஸு நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். 2 நாளில் இந்த படம் வந்தது. எல்லா டேரக்டரும் வந்து மாரி செல்வராஜா பாராட்டிட்டு போயிருக்காங்க. அதுவும் மாரி செல்வராஜா பாலா வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாரையும் அடித்து பார்த்துருப்போம். அவர் இந்த மாதிரி பண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சிரிக்காதவனை சிரிக்க வச்சா 2 லட்ச ரூபா பரிசு தருவோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு அழுவாமல் இருந்தால் பரிசு தரலான்னு சொல்லலாம் போல். வர எல்லாருமே அழுதுட்டு வந்து ரிவ்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஆக்டர் சிவகார்த்திகேயனும் படம் சூப்பராக இருக்குது, பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்கள். மறக்காமல் இந்த லைக் பட்டனை அழுத்தி விட்டு போயிடுங்க. கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணால் கோச்சிக்காது. டைப் பண்ணிட்டு போயிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம். கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப சூப்பரான படம். அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும். ஏன் அப்ப கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் அவன் திருப்பி அடிக்கிறான்? திருப்பி அடிச்சா உனக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி அடிக்கிறான்? என்ன பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கு? ஏன் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்றான்? ஏன் வந்து அந்த ரைஸ் பண்றதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு? இந்த கேள்வியை நீ உன்கிட்ட எப்ப கேட்டுக்க போற?